தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து परमेश्वर के वचन के ओर ताकेंगे। மீண்டும் ஆண்டுடைய சமூகத்தில் இந்த 3ஆம் நாளில் இந்த புதிய மாதத்திலே ஜூன் மாதம் 3ஆம் தேதி தேவ சமூகத்திலே வந்திருக்கிறோம்। दोबारा परमेश्वर के उपस्थित में इस नए महीने के तीसरे दिन में हम आए हैं। ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக। प्रभु की पवित्र नाम को महिमा। ஒவ்வொரு நாளும் நாம் தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறோம்। हाँ, प्रतिदिन परमेश्वर के सम्मुख की ओर ताकता है। தேவ சமூகம் இன்பமாக இருக்கிறது। परमेश्वर की उपस्थित हमें मनोहर की बात है। சரீரம் சோர்ந்து போனாலும் ஆவி உற்சாகமாக இருக்கிறது। यदि हमारा शरीर निराशा होता परंतु हमारे प्राण उत्साहित होता। ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக। प्रभु के नाम की महिमा। பல சம்பவங்களை இந்த நாட்களிலே கேட்டுக் கொண்டிருக்கிறோம்। इन दिन में हम कई संभव को सुन रहा है। வைரஸ்னால் 70 நாட்கள் லாக்டவுன் ஆகி போய் கிடக்கிறது। वायरस के बारे कम से कम 70 दिन बीत गया है। ஒவ்வொருவருடைய கூடாரங்களை அடைபட்டு போயிருக்கிறோம்। हम सभी अपने अपने तंबुओं के अंदर बंदगी का अनुभव में है। தேசத்தில் अनेक துச்செய்திகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம்। और इस देश में लगातार कई बुराई समाचार को भी हम सुनता। வெட்டுக்கிளி தேசத்தை நிரப்புவதற்கு கேள்விப்படுகிறோம்। टिट्टी के बारे में टिट्टी के द्वारा ये देश भर जाता करके हम सुनाई पड़ा। தானியங்களை நஷ்டப்படுத்தி விடாது கொண்டு பயம் இருக்கிறது தேசத்துக்கு। अगर ये टिट्टियां उपज को कभी नाश नहीं करना करके देश में उसी डर के मारे था। இப்படி கேட்டுக்கொண்டிருக்கிற நாட்களில் மும்பையில நேற்று தினத்துல ஒரு புயல் இந்த நாள்ல வருதுன்னு சொல்லிட்டு कल से दिन दूसरा एक बुरा समाचार आया है, एक आंधी भी आने वाला। துச்செய்தியை கேட்டு நீதிமான் பயப்படும்। अगर जो बुराई समाचार सुनकर धर्मी व्यक्ति कभी न डरता। நீதிமான் துச்செய்தியை கேட்டு பயப்படும்। धर्मी व्यक्ति बुराई समाचार को सुनकर कभी न डरता। எத்தனை நெருக்கங்கள் துன்பங்கள் வந்தாலும் कितने संकट सकेती में भी தாங்கக்கூடிய பலத்தை பரிசுத்த ஆவியானவர் தருகிறார்। वो सहने का ताकत पवित्र आत्मा देता है। ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக। प्रभु की पवित्र नाम को महिमा। உலகத்திலே பொதுவாக தேவன் அனுமதிக்கக்கூடிய சில தீர்ப்புகள் இருந்தது நியாயத்தில்। हाँ, जो ऐसी दुनिया में परमेश्वर सौंपने वाला अनुमति देने वाला कई न्याय का दंड है। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக। प्रभु की नाम की महिमा। சித்தத்திலே 2 சித்தம் இருக்கு। ஒன்று பொதுவாக தேவனுடைய சித்தத்தை இந்த உலகத்திலே எல்லாம் நிறைவேற்றுவது। इच्छा में 2 प्रकार का है। एक जो इच्छा है वो ये दुनिया भर की सारी लोग को इच्छा को पूरा करना। எல்லாருக்கும் ஒரே லாதான்। हाँ, मैं सारे मानव का केवल एक ही कानून, ஒரே லாதான், ஒரே சட்டம், एक ही कानून, ஒரே சட்ட புத்தகம், एक ही कानून का पुस्तक किताब। அல்லேலூயா। हालेलुया। தெய்வத்தினுடைய சட்டம் ஒரு உலகத்துல மாற்ற முடியாத இந்த சட்டம்। वो जो परमेश्वर दिया वो कानून का किताब है और इस कानून को कोई कभी ना बदल सकता। சட்டத்துக்கு விரோதமான சட்டங்களை இந்த தேசங்கள் ஒவ்வொரு நாட்டு சட்டங்கள் ஏற்றப்பட்டிருந்தாலும் அந்த தவறான சட்டங்களையும் தேவன் இறக்கி காமிக்கவே தான் செய்வார்। यदि इसी परमेश्वर के व्यवस्था के कानून के विरोध से कई कानून देश में और कई समाज में बनाता है, फिर भी वो सारे कानून को परमेश्वर ये कानून के द्वारा तोड़ डालेगा। இறக்கி செய்வார்। वो सारे कानून को उतर डालेगा। தன் மேன்மை மராட்டிக்குட்டி எந்த சட்டத்தை கேட்கினாலும் अब कोई भी अपने घमंड के साथ किसी कानून बनवाने में அந்த சட்டங்களை இந்த சட்டத்தை கொண்டு தேவ சித்தத்தை செய்ய வைப்பார்। वो सारे कानून इसी कानून के द्वारा केवल परमेश्वर की इच्छा ही पूरा हो। இரண்டாவதாக ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒரு சித்தம் வைத்திருக்கிறார்। दूसरा, हर मानव के लिए परमेश्वर ने एक एक इच्छा को रखा है। தேவன் ஒவ்வொரு பேரையும் தேவ சித்தத்தின்படி நடத்துகிறார்। परमेश्वर हर मानव को अपनी इच्छा के अनुसार चलता है। தேவனுடைய சித்தத்தை ஒவ்வொருவரும் அவனுக்கு உள்ள சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும்। इसलिए जो कोई अपने बारे में प्रभु रखा हुआ इच्छा को पूरा करना है। ஒவ்வொருவரையும் கர்த்தர் இந்த பூமியிலே தீர்மானத்தோடு தான் தேவன் இந்த பூமியிலே அவனை நிறுத்துகிறார்। और इस धरती में हर मानव को प्रभु उनकी इच्छा के अनुसार, उनकी युक्ति के अनुसार खड़ा करता है। ஒவ்வொருவரையும் வேதத்திலே வாசிக்கிறோம்। हम शास्त्र में पढ़ता है हर मानव को
இந்த பூமியிலே அவர் பட்சபாதம் வராத தேவன். वो इस पृथ्वी में कभी भेद नहीं करता. இந்த தேவ சித்தத்தை, உங்கள் தனிப்பட்ட தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு எல்லாத்தையும் அவர் உங்களுக்கு சாதகமாக்கி தருவார். इसने जो तुम पर रखा हुआ परमेश्वर की इच्छा को तुम पूरा करने के लिए, सारी बातों को सकने के लिए प्रभु तुझे ताकत देगा. हालेलुया. हालेलुया. அந்த சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு எல்லாத்தையும் உனக்கு தருவார். சகிப்புத்தன்மையை தருவார், உங்களுக்கு தாழ்மையை தருவார். அதெல்லாம் நிறைவேற்ற வேண்டும். तेरे द्वारा वो इच्छा पूरा होने के लिए प्रभु तुझे सहने की ताकत और सब कुछ सामर्थ्य अधिकार सब कुछ मिलेगा. प्रभु ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். प्रभु के नाम को महिमा. இப்ப நடந்து கொண்டிருக்கிற இந்த வைரஸ் நாளிகள் உலகமே பாதிக்கப்பட்டிருக்கிறது. अभी जो ये सब जो महामारी वायरस के मारे दुनिया, सारी दुनिया में ये पीड़ित हुआ है. உலகம் முழுவதும் இந்த வைரஸ்னால் பாதிக்கப்பட்ட லாக்டவுனா கிடக்கு. सारी दुनिया ये वायरस के मारे लॉकडाउन में पड़ा. எவ்வாறு அமெரிக்கால பெரிய புரட்சியே வெடிச்சு கிடக்கு. अभी देखिए अमेरिका देश में कितना बड़ा उलट पलट हो रहा. தேசமே எரிகிறது. वो देश पूरा ऐसे आग से ஒவ்வொரு மாகாணங்களும் சுட்டு எரிக்கிறார். हर एक जिला को ऐसे आग से जला देता है. கலகங்கள் கடந்து வந்து கொண்டிருக்கிறது. वैसे गई கலகம், தேவன் கலகத்துக்குள்ள சமாதானத்துக்கு பரமேஸ்வர், बलवा के लिए नहीं, शांति के लिए परमेश्वर. देवन कलगत्तुक्कल्ल समाधानत्तिन देवनाग. हमारा परमेश्वर बलवान के लिए नहीं, ये शांति का परमेश्वर. बलवा के लिए नहीं. हालेलुया. हालेलुया. बलवा करने के लिए नहीं, ये शांति देने के लिए. बलवा करने के लिए नहीं, शांति देने. हमारे देवन समाधानत्तिन देवन. हमारा परमेश्वर शांति का प्रभु. समाधानत्तिन कुलक्के वंदारा. क्या वो शांति को फुट करने के लिए आया क्या? हालेलुया. हालेलुया. எதற்காக வந்தார் அந்த वो பூமியில்? क्यों आया इस धरती में? வாசிக்கிறோம். हम पढ़ता है லூக்கா சுவிசேஷம் लूक का सुसमाचार எடுத்துக்கொள்வோம். पढ़ेंगे. லூக்கா 12ஆம் அதிகாரம் लूक का 12वां अध्याय 49வது வசனம். 49वां वचन. பூமி மேல் அக்னியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். मैं पृथ्वी में आग लगाने आया हूँ और क्या चाहता हूँ केवल यही अभी सुलभ चाहती. சுவிசேஷத்தின் அக்னியை போட வந்தேன். मैं आग लगाने आया हूँ पृथ्वी पर. ஹalleluya. समाचार की आग. 54வது வசனத்தை வாசிக்கிறோம். और 56वां वचन. நான் பூமியிலே சமாதானத்தை உண்டாக்க வந்தேன் என்று நினைக்கிறீர்களோ, சமாதானத்தை அல்ல பிரிவினைகளையே உண்டாக்க வந்தேன் என்று உங்களுக்கு சொல்கிறேன். லூக் 12 अध्याय 51. ये कहो क्या तुम समझते हो? 51. क्या तुम समझते हो कि मैं पृथ्वी पर मिलाप कराने आया हूँ? मैं तुमसे कहता हूँ नहीं, वरन अलग कराने आया हूँ. கவனிக்க வேண்டும். தேவன் இயேசு சமாதானத்தை தரத்தான் இந்த பூமியில வந்தாரே. இது யாருக்கு சொன்ன வார்த்தை? ये किसके लिए वचन को कहा? यीशु तो शांति देने के लिए पृथ्वी में आया था. ஏன் இங்கே சொல்லுகிறது? परंतु ये वचन यहाँ क्यों ऐसे करता है? அவர் பேர் உலக இரட்சகர் என்று சொல்லப்படுகிறது. उनका नाम ये दुनिया का छुड़ाने वाला है. பிரிவினைகளை உண்டாக்க வந்தேன். लेकिन यहाँ लिखा है अलग करने के लिए आया हूँ. இது கவனிக்க வேண்டும். सुनिए, தேவனுடைய சமூகத்துல प्रभु के सम्मुख में நோயின் காலத்துல नूह के समय में பெரிய ஒரு ஜலப்பிரளயம் வந்தது. एक बड़ा जल प्रलय आया. எல்லாரும் சேர்ந்து தான் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. सभी लोग एक साथ जीवन बिताया था. ருசிக்க, குடிக்க, விற்க, வாங்க, நட்ட எல்லாம் நடந்துட்டு இருந்தது. लेना देना खाना पीना सब कुछ हो रहा था. ஆனால் ஜலப்பிரளயம் வரும்போது परंतु जब जल प्रलय आया तब ஒரு கூட்டத்தை பிரித்தார். एक झुंड को प्रभु ने अलग किया. நோவாவுடைய குடும்பம், சேம், யாவேத், அவன் பிள்ளை, அவன் மருமக்கள் எல்லாம் சேர்ந்து பேரை ஏற்கப்பட்டார்கள். नूह और नूह के तीनों बच्चों लोग सेम, खाम, याफेत और उनके तीनों बहू सभी को, वैसे 8 जन को वो जहाज पर प्रभु ने चढ़ाया. ஒரு கூட்டம் செத்து மறந்தது, ஒரு கூட்டம் உயிரோடு மறந்தது. एक प्रकार का झुंड ऐसे पानी में डूबने लगा मर के, और नूह के परिवार जहाज में सुरक्षित हुआ. அதாவது விளங்கிக் கொள்ள வேண்டும். सुनिए, தேவன் அதிகமாக பலத்த கிரியைகளை அவர் செய்கிறார். परमेश्वर बड़ा सामर्थ्य का काम करने वाला है. பலத்த கிரியை அவர் செய்வார். वो सामर्थ्य का काम करेगा. மனம் திரும்பாமல் போனால், यदि
मन न फिरेगा तो என்ன நடக்கிறது என்று சொன்னால் क्या होता है? பலத்த செய்கைகளை செய்தும் மனம் திரும்பாவிட்டால் यदि बड़े-बड़े कार्य करने में भी मन न फिरेगा तो அவங்களுக்கு நேரிடுவது சகிக்க முடியாத ஒரு அனுபவம். अगर उसको जो दशा में प्रभु सोचता है वो सहने नहीं होता। அதைத்தான் நம்ம வேதத்திலே வாசிக்கிறோம். वही हम शास्त्र में पढ़ता है। மத்தேயு சுவிசேஷம் मत्ती सुसमाचार 11ஆம் அதிகாரம் 11वां अध्याय 20ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 20वां वचन से लेकर पढ़ेंगे। மத்தேயு 11ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். मत्ती 11:20 அப்பொழுது தமது பலத்த செய்கைகளை அதிகமானவர்களை செய்ய கண்ட பட்டணங்கள் மனம் திரும்பாமல் போனதுபடினால் அவைகளை அவர் கடிந்து விடத் தொடங்கினார். तब वह उन नगरों को उलाहना देने लगा जिनमें उसने बहुत से सामर्थ्य के काम किए थे, क्योंकि उन्होंने अपना मन नहीं फिराया था। கோரோசினே உனக்கு ஐயோ, பெத்சாயிதாவே உனக்கு ஐயோ, உங்களில் செய்யப்பட்ட பலத்த செயல்கள் தீருவிலும் சீதோனிலும் செய்யப்பட்டதானால் அப்பொழுதே ரெட்டுடுத்தி சாம்பல் உட்கார்ந்து மனம் திரும்பி இருப்பார்கள். हाय पुराजिन, हाय बेत्सैदा, जो सामर्थ के काम तुमने किए हैं, यदि वे सूर और सैदा में किए जाते तो टाट ओढ़कर और रात में बैठकर वे कब के मन फिर लेते। நியாயத்திற்கு நாளே உங்களுக்கு நேரிடுவதை பார்க்கும் தீருவுக்கும் சீதோனுக்கும் நேரிடுவது லகுவாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். परंतु मैं तुमसे कहता हूं कि न्याय के दिन तुम्हारी दशा से सूर और सैदा की दशा अधिक सकने योग्य होगी। வானவரையிலும் உயர்த்தப்பட்ட கப்பர்நகமே, நீ பாதாளவரையிலும் தாழ்த்தப்படுவாய். உன்னில் செய்யப்பட்ட பலத்த செயல்கள் சோதனையிலே செய்யப்படுமானால் அது இந்நாள் வரைக்கும் நிலைத்திருக்கும். हे कफरनहूम, क्या तू स्वर्ग तक ऊंचा किया जाएगा? तू तो अधोलोक तक नीचे जाएगा। जो सामर्थ के काम तुझ में किए गए, यदि सदोम में किए जाते तो वह आज तक बना रहता। நியாயத்திற்கு நாளே உனக்கு நேரிடுவதை பார்க்கும் சோதோம் நாட்டிற்கு நேரிடுவது இலகுவாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். पर मैं तुमसे कहता हूं कि न्याय के दिन तेरी दशा से सदोम की दशा अधिक सकने योग्य होगी। ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொரு தேசங்களில் நடக்கக்கூடியதை சகிக்க முடியாதபடி பொறுத்துக் கொள்ள முடியாதபடி இருக்கிறார்கள். वैसे आजकल जो हर एक देश में हो रहा है वो सब को सकने नहीं हो रहा। அமெரிக்கா, अमेरिका, இத்தாலி, इटली, சைனா, चीन, இந்தியா, भारत, ஒவ்வொரு நாடுகளும் हर देश में பொறுத்துக் கொள்ள முடியாத சூழல். सहने के योग्य नहीं। அல்லேலூயா. हालेलुया। சில மாநிலங்கள் பொறுத்துக் கொள்ள முடியாத, சகித்துக் கொள்ள முடியாத ஒரு தீர்ப்பு நியாயத்திற்கு வெளிப்படுகிறது. और कई जिला से सहने नहीं हो रहा, इसलिए न्याय कई प्रदेश के अंदर सह नहीं सकता है, ऐसे बड़ी घोर दुख के न्याय चुकाने का अनुभव हो रहा है। हालेलुया, हालेलुया। அப்படி சகிக்க முடியாத ஒரு அனுபவம். वैसे सहने नहीं होता उतना बड़ा दशा। ये क्यों? தமது 20வது வசனத்திலே தமது பலத்த செயல்களை அதிகமாக செய்ய பலத்த செயலை செய்தார் என்று சொல்லப்பட்டது. क्योंकि वो बहुत सामर्थ के काम किए था। 21வது வசனத்திலே சொல்கிறார், உங்களில் இப்ப செய்யப்பட்ட பலத்த செயல்கள். और एक ही सोच में भी लिखा है सामर्थ के काम बहुत किया है। 23வது வசனத்தில் சொல்லப்பட்ட உங்களில் செய்யப்பட்ட பலத்த செயல்கள். और 23 वचन में भी जो काम मैंने किया था वो सामर्थ के काम है। தேவன் பலத்த கிரியைகளை பலத்த செயல்களை அவர் செய்கிறார். परमेश्वर सामर्थ के काम करने वाला करता। பலத்த செயல்களை கண்டார்கள், கேட்கிறார்கள், அனுபவிக்கிறார்கள், ஆனால் மனம் திரும்பாமல் போகிறார்கள். ऐसे बड़ी सामर्थ के कामों को देख रहा, सुन रहा, अनुभव करता, परंतु मन नहीं फिरता। அப்படிப்பட்ட மனம் திரும்பாதவர்களுக்கு என்ன நடக்குதுன்னு சொன்னா சகிக்க முடியாது. இங்க வாசப்பட்டு சொல்றாரு, நீ தீருவுக்கும் சீதோனுக்கும் நேருவது ரொம்ப லகுவா இருக்குமா. 22வது வசனம் சொல்கிறது, वैसे जो मन न फिरता है उनके जैसे होता है जैसे सूर और सैदा की दशा, उनसे अधिक सकने योग्य। 21 சொல்றாரு, கோராசினே உனக்கு ஐயோ, பெத்சாயிதாவே உனக்கு ஐயோ. हाय पुराजिन, हाय बेत्सैदा, உனக்கு செய்த கிரியை அந்த சீதோனுக்கு செஞ்சா நல்லா இருந்திருக்குமே. जो सामर्थ के काम तुमने किए हैं, यदि वे सूर और सैदा में किए जाते தீருக்கு செஞ்சா நல்லா இருந்திருக்குமே. वो अच्छा था।
சோதோமுக்கு செஞ்சா நல்லா இருக்குமே. अगर जो सदोम में किए जाते तो वो बात अच्छा था, நீ மனம் திரும்பவில்லை. तो मन नहीं फिरा। இந்த நியாய தீர்ப்பு உன்னால சகிக்க முடியாது. इसलिए ये न्याय का दशा तुझसे सहने नहीं होता। அது அவனுக்கு லகுவா இருக்கும். वो उनको हल्का बात दे, உனக்கு சகிக்க முடியாத ஒரு அனுபவம். परंतु तुझसे ये दशा सहने नहीं होता। அதாவது சொல்லப்பட்டிருக்கிறது அவனுக்கு லகுவா இருக்கும். वो उनको हल्का है। ஆங்கிலத்துல டாலரபிள் சொல்லப்பட்டிருக்கிறது. अंग्रेज में टॉलरेबल, டாலரபிள் என்று சொன்னால் பொறுத்துக் கொள்ளுதல், ஒருவாறு ஒப்புக்கொள்ளக்கூடிய நியாய தீர்ப்பு. टॉलरेबल का मतलब हम वैसे सहना है और हम अपने आप से कबूल करना, अंगीकार करना, உனக்கு ஒப்புக்கொள்ள முடியும், அதாவது ஏற்றுக்கொள்ள முடியும். तुमसे ग्रहण कर सकता है, சரி சக்தாவே सह सकता இந்த है। நாட்கள் இந்த உலகம் முழுவதும் நடக்கக்கூடிய லாக்டவுன், துர்ச்செய்தி, இந்த வைரஸ்னால நடக்கக்கூடிய சம்பவங்களை ஜனங்கள் சகிக்க முடியாததுக்கு காரணம். अगर ये सारी दुनिया में हो रहा है, ये महामारी आकार गई बुरा समाचार को सुनकर देखकर लोगों को सहने नहीं हो रहा, कारण क्या? உலகத்துல பொதுவான ஒரு நியாய தீர்ப்பாக தேவன் இந்த வாதையை அனுமதிக்கிறார். ये जो दुनिया में एक न्याय का दंड को प्रभु ने सौंपा है, அதாவது பொதுவாக காமனா அனுப்பிச்சிருக்கிறார். एक कामन से सौंपा है, அதுல उसी में से மனம் திரும்பினவர்களுக்கு ரொம்ப லகுவாக இருக்கும். जो मन फिराता है उनका ये बात हल्का है। டாலரபிள் சகிக்க முடியும், ये टॉलरेबल बात है, मतलब सह सकता है, அதாவது பொறுத்துக் கொள்ள முடியும். सह सकता है। மற்றவர்கள் பொறுத்துக் கொள்ள முடியாதபடி अगर जो मन न फिराता है उनको सहने नहीं होता, மற்றவர்கள் பொறுத்துக் கொள்ள முடியாதபடி और दूसरे लोग सहने नहीं होता, வாயின் வார்த்தைகளிலே, और उनके मुंह के शब्द में, கிரியைகள்ல, उनके कामों में பொல்லாத வழிகளில் மீண்டும் கடந்து செல்கிறார். फिर तुम्हारा बुराई मार्ग में चले जाता है। அதாவது பொறுத்துக் கொள்ளக்கூடிய ஒரு அனுபவம் யாருக்கு இருக்கிறது? और सहने वाले अनुभव किसका है? மனம் திரும்பிய ஒரு கூட்டமான திருச்சபைக்கு உண்டு. अगर जो मन फिराया हुआ झुंड मंडली पर ये अनुभव, மனம் திரும்பிய அனுபவத்தில் இருக்கக்கூடிய தேவஜனமே, ये मन फिराया हुआ अनुभव में रहता मैं परमेश्वर, மனம் திரும்பாதவர்களுக்கு சகிப்புத்தன்மை இருக்காது. और जो मन न फिरता उनको कभी सहने नहीं होता। என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, मेरा प्रभु यीशु मसीह, அல்லேலூயா, हालेलुया, கல்வாரி சிலுவையிலே சகித்தார்கள். कलवरी क्रूस पर सब कुछ सह लिया। நீங்க தொடக்கத்தில் ஆதியாகமத்திலிருந்து பார்த்தா, आप उत्पत्ति से शुरुआत से लेकर देखेगा तो, அல்லேலூயா, हालेलुया, இங்க பாருங்க, ஆதாமுக்கு, ஏவாளுக்கு, சர்ப்பத்துக்கு மூணுக்குமே தண்டனை தான் கொடுத்தார். ஒரு आदम, हवा और सर्प तीनों को प्रभु दंड दिया, கீழ்ப்படியாமையினால ஒரு பெரிய ஒரு தண்டனை. क्योंकि ये तीनों आज्ञा न माना था, इसलिए इतना बड़ा उल्लंघन। கீழ்ப்படியாமையினால ஒரு தீர்ப்பு செய்தார். वैसे यीशु परमेश्वर ने ये आज्ञा न माना था, इसलिए उल्लंघन दिया। இப்ப கீழ்ப்படியாம காலங்களிலே ஒரு தீர்ப்பு உண்டாகிறது. इसलिए जब आज्ञा न माना था उसी दिन में वैसे उल्लंघन होता। ரோமருக்கு எழுதின நிருபம் रोमियो 5ஆம் அதிகாரம் 5वां अध्याय, 18ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். रोमियो 5 ஆகியால் ஒரே நீதினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல ஒரே நீதினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. इसलिए जैसे एक अपराध सब मनुष्यों के लिए दंड की आज्ञा का कारण हुआ, वैसे ही एक धर्म का काम भी सब मनुष्य के लिए जीवन की निमित्त दंड टकराए जाने का कारण हुआ। இந்த உலகத்துல इस धरती में மனுஷனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் जो कोई मानवृत्ति से जन्मा होता सभी का, ஆதியாகமத்துல மாத்திரம் முதல் மனிதன்ல இருந்து தண்டனை வந்திருக்கிறது. जो उत्पत्ति से लेकर देखेगा तो पहले मनुष्य आदम से लेकर दंड का, இந்த உலகத்திலே இந்த உத்தரம் உண்டு. इस संसार में क्लेश तो होता है। யோவான் 16:33 சொல்கிறது, இவ்வுலகத்தில் உத்தரம் உண்டு, ஆனால் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் சொல்கிறார். यूहन्ना 16:33 में लिखा है कि इस संसार में क्लेश तो होता है, परंतु ढाढ़स बांधो, मैंने इस संसार को जीत लिया। இந்த உலகத்திலே ஒவ்வொரு மனிதனுக்கும் உபத்திரம் உண்டு. इस संसार में हर एक मानव को क्लेश, உபத்திரத்தின் குகையிலே தான் உங்களை ரட்சித்திருக்கிறார், தெரிந்து கொண்டிருக்கிறார். वो क्लेश और उपद्रव के पट्टी से प्रभु तुझे चुन लिया है, उठा दिया है। உபத்திரத்தின் குகையில தான் உங்களை தெரிந்து
संसार एक उपद्रव के உபத்திரமான உலகம் தான். ये उपद्रव के संसार है। துவக்கம் ஆதி மனிதன்ல இருந்தே வந்து கொண்டுதான் இருக்கு. जो आदि शुरुआत मानव से लेकर ये उपद्रव ஆனா உங்களுக்கும் உலகத்திற்கும் ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. परंतु जो उद्धार पाए हुए परमेश्वर के लोग और ये संसार दोनों காலகாலமா வந்த அந்த தீர்ப்பை वैसे जो पीढ़ी से आया हुआ ये दंड का आज्ञा இயேசு கிறிஸ்து நீதியின் தண்டனையாக மாற்றி இருக்கிறார். यीशु मसीह ने धार्मिकता के दंड बना दिया। हालेलुया हालेलुया। அவர் நீதி உள்ளவராக அந்த தண்டனையை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். वो धार्मिकता बनकर वो दंड को अपने ऊपर डाल दिया है। எபிரேயர் 12:3 வாசிக்கிறோம். इब्रानी की पत्री 12:3 ஆகையால் நீங்கள் இளைப்பவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு நமக்கு விரோதமாக பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரே நினைத்துக் கொள்ளுங்கள். इसलिए उस पर ध्यान करो जिसने अपने विरोध में पापियों का इतना विरोध कर दिया कि तुम निराश होकर साहस न छोड़ो। நீ இயேசு சகித்திருக்கிறார். यीशु सब लिया। தனக்கு விரோதமாக பாவிகளால் செய்யப்பட்ட விபரீதங்களை சகித்தார். उनके विरोध से जो पापियों के किए गए सारी बातों को वो सब लिया। உன்னுடைய தண்டனை எல்லாம் அவர் சுமந்திருக்கிறார். तेरे सारे दंड को वो अपने ऊपर लिया है। அன்றைக்கு செய்யப்பட்ட தீர்ப்பை அவர் சுமந்து जो தீர்த்திருக்கிறார். उसी दिन को जो दिया था वो आज्ञा का दंड वो अपने ऊपर लिया है। இயேசு ஆக்கினை தண்டனை அவர் சுமந்தார். वो आज्ञा का दंड को यीशु अपने உன்மேல் ऊपर இருந்த लिया। தண்டனை ஆக்கின தண்டனை அவர் மேல விழுந்தது. जो तुझ पर था वो आज्ञा दंड का आज्ञा उस पर हुआ है। அந்த விபரீதங்களை அவர் சகிச்சிருக்கிறார். वो सारी विपरीत को वो सहा है। சந்ததியாக இருந்த சாபத்தின் விபரீதங்களை எல்லாம் இயேசு சகித்திருக்கிறார். जो पीढ़ी से आया सारी श्रापित को वो बातों को यीशु अपने ऊपर उठा लिया। சந்ததியா என்னென்ன காரியங்கள் உண்டோ அத்தனையும் உனக்கு சகிச்சிருக்கிறார். और संतान से संतान कितने सारी बात था सभी तेरे लिए वो अपने ऊपर उठा कर लिया। எனக்கு அவர்தான் ரட்சகர். इसलिए मेरे लिए होगी அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு उसका हमारा खुद उदाहरण மனம் திரும்பின அனுபவத்துல வந்த உங்களுக்கு தான் अगर मन फिरावन में आया हुआ तुम लोग को சகிப்புத்தன்மை. सकना। இந்த உலகத்திற்கும் ஆவிக்குரியவர்களுக்கும் வித்தியாசம். और इस संसार के लोग आत्मिक लोग दोनों के बीच में फर्क है। ரட்சிக்கப்பட்டேன்னு சொன்னா நான் எல்லாரையும் சொல்லல, ஆவிக்குரியவர்கள் उद्धार पाए सभी को भी नहीं करता। आत्मिक लोग को उनको करता। ஆவிக்குரியவர்கள் இந்த சூழ்நிலை இந்த காலங்களை சகிப்பார். अगर जो आत्मिक लोग है वो इसी स्थिति को सहेंगे। அதாவது டாலரபிள் சொல்லப்பட்டிருக்கிறது. அர்த்தம் என்னன்னா பொறுத்து கொள்ளக்கூடிய ஒரு அனுபவம். इसका अर्थ क्या है? सकने वाला अनुभव। இந்த உலகத்துல இந்த நியாயத்திற்கு பொதுவான நியாயத்திற்கு நடக்குது. ऐसे ये दुनिया में एक दंड का आज्ञा हो रहा है। காமன் பொதுவா நடக்குது. वो तो काम है सबके लिए होता ஒரு है। நாட்டுக்கு மட்டும் இல்ல, केवल एक देश के लिए नहीं, ஒரு ஊருக்கு மட்டும் அல்ல, केवल एक गांव के लिए नहीं, ஒரு ஸ்டேட்டுக்கு மட்டும் அல்ல, एक प्रदेश के लिए नहीं, ஆனா परंतु எல்லாருக்கும் நடக்குது. सभी के लिए होता है आज्ञा का। உலகமே லாக்டவுனாக இருக்கிறது. सारी दुनिया ऐसे लॉकडाउन में पड़ा। ஆனா யாருக்கு இலகுவாக இருக்கும்? परंतु ये बात किस व्यक्ति के लिए हल्का है? மனம் திரும்ப. जो मन फिराता है। உனக்கு எவ்வளவு பெரிய கிரியை செஞ்சேன், கொரேசினோ பெத்சாயிதாவே உனக்கு பலத்த கிரியை செஞ்சேன், நீ மனம் திரும்ப. हे पुराजिन, हे बेतसैदा, मैंने कितने बड़ी बहुत सामर्थ काम किया फिर भी तुम मन नहीं फिराया। உனக்கு செஞ்சத அவனுக்கு அந்த பட்டணத்துக்கு செஞ்சா அவன் மனம் திரும்பிப்பானே. यदि मैं जो तुझे किया है वो नगर को किया तो वो अभी डाक बोलकर वो मन फिराया था। உனக்கு நேரிடுத நியாயத்திற்பை விட அவனுக்கு லகுவா இருக்கும். इसलिए जो तुझे आने वाला दशा उनसे कहीं अधिक सहना योग्य है। மனம் திரும்பாதவனுக்கு சகிக்க முடியாத ஒரு பெரிய நியாயம். इसलिए जो मन ना फिरता है उनको ये आज्ञा का दंड सहने नहीं होता। இந்த ஒரே நியாயத்திற்பல ये एक ही दंड का आज्ञा में உலகத்துல தான் வச்சிருக்கிறார். इस दुनिया में रखा है। உலகத்துல தான் இந்த வைரஸ்கள் வருகிறது. इस दुनिया पर ये वायरस आ रहा है। பஞ்சம், अकाल, கொள்ளை நோய், महामारी பூகம்பம், और भूकंप, என்ன புயல், आंधी, பல விதமான சோதனைகள் வரும். ऐसे कई प्रकार के संकट। மனம் திரும்பிய ஆவிக்குரியவர்களுக்கு और अगर जो मन फिराया हुआ आत्मिक लोग को லகுவாக இருக்கும்.
ये अल्खा का बात है, அதாவது சகிக்க பொறுத்துக்கொள்ள முடியும், ये सहना योग्य है, அதாவது டாலரபிள் பொறுத்துக்கொள்ள முடியும். ये सहना योग्य இந்த है। உலகத்துல பொறுத்துக்கொள்ள முடியாது. पर ये दुनिया ये नहीं सहता, இதோ வித்தியாசம். ये फर्क है। பொறுத்துக்கொள்ள முடியும், ये हमको सह सकता है, அவருக்கு பொறுத்துக்கொள்ள ये முடியும். दुनिया से ये बात को दंड को மனம் नहीं सह सकता। திரும்பினவர்களா? अगर तुम मन फिराया ஒரு क्या, ஆவிக்குரிய ஜீவியத்திலே மனம் திரும்பி இருக்கிறதா? तुम्हारे आत्मिक जीवन में मन फिराया क्या, மனம் திரும்பின அனுபவத்தில் இருந்தால் मन फिराया हुआ अनुभव में होगा तो, உலகத்திலே என்ன சம்பவங்கள் நியாய தீர்ப்புகள் நடந்தாலும், यदि इस दुनिया में कितने दंड का आज्ञा होने में, பல நெருக்கடியான காலங்களுக்கே இக்கட்டான காலங்களுக்கே நாம் வந்திருக்கிறோம். कई संकटों के बीच में हम आए हैं। தேவ வேதம் சொல்கிறது, शास्त्र कहता है மனம் திரும்பிய ஆவிக்குரியவர்களுக்கு லெகுவாகவே இருக்கும். मन फिराए हुए आदमी लोग के लिए ये दंड का आज्ञा अलखा की Tolerable. सगनी का बात है। உனக்கு அத சகிப்பு தன்மை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக பொறுத்துக் கொள்ளத்தக்கதாகவே இருக்கும். ये तुझसे सहने योग्य है, ஆகவே நீங்கள் பதறி விடாதீர்கள். इसलिए आप मन में घबराओ मत। மனம் திரும்பி இருக்கிறோமா? हम मन फिराया क्या, காயனுக்கிட்ட சாபத்தை சகிக்க, நியாய தீர்ப்பை சகிக்க முடியவில்லையே என்று சொல்கிறார். और जो कैन के लिए परमेश्वर ने साथ दिया, कैन ने कहा தண்டனை சகிக்க முடியாது. ये दंड को मुझे सहने नहीं होता। ஆதியாகமம் 4:13 வாசிக்கிறோம். उत्पत्ति 4:13 எடுத்து வாசிக்கலாம். निकाल कर पढ़ेंगे। ஆதியாகமம் 4:12-13. उत्पत्ति 4:12 और 13। நீ நிலத்தை பயிரிடும் போது அது தன் பலனை உனக்கு கொடாது, நீ பூமியிலே நிலையற்று அலைவனாய் இருப்பாய் என்றார். அப்பொழுது காயின் கர்த்தரை நோக்கி, எனக்கு இட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியவில்லை. चाहे तू भूमि पर खेती करे तो भी उसकी पूरी उपज फिर तुझे न मिलेगा, और तू पृथ्वी पर फटकने वाले और बहोड़ा होगा। तब कैन ने यहोवा से कहा, मेरा दंड सहने से बाहर है। காயினுடைய சந்ததி சகிக்க முடியாத சந்ததி வந்தது. और कैन के द्वारा उसकी संतान ने मन- दंड को सहने नहीं होता। மனம் திரும்பாத சந்ததி, वो मन न फिराया हुआ संतान, மனம் திரும்பாத ஒரு கூட்டம். वो मन न फिराया हुआ झुंड, அந்த கூட்டத்துக்கு லெகுவா இருக்காது. இந்த தேவன் அனுமதிக்கக்கூடிய தண்டனை நியாய தீர்ப்புகள் லெகுவா இருக்காது. और उस झुंड को जो परमेश्वर अनुमति देता है, ये दंड का आज्ञा सहने के அதுதான் योग्य है। ஆவிக்குரியவர்களுக்கும் மாம்சத்துக்குரியவர்களுக்கும் உள்ள வித்தியாசம். यही आत्मिक लोग और शारीरिक लोग का फर्क है। எல்லாரும் இயேசு இயேசுன்னு சொல்றதுல முக்கியமல்ல. और सभी लोग कहता है हे यीशु हे यीशु, எல்லாரும் வேதத்தை வாசிக்கிறார்கள், और सभी लोग शास्त्र को पढ़ता है, வேதத்தை வாட்ஸ்அப்ல அனுப்புகிறார்கள், और शास्त्र को वचन को व्हाट्सएप के द्वारा भेजता है, பிரசங்கிக்கிறார்கள். और संदेश देता है। மனம் திரும்பி இருக்கிறார்களா? फिर वो लोग मन फिराए क्या? மனம் திரும்புதல் தான் வேதத்தில் ரொம்ப முக்கியம். शास्त्र में मन फिराना वही मुख्य बात है। repentance brings victory. மனம் திரும்புதல் தான் ஒருவனை ஆசீர்வாதத்துக்கு ஜெயத்துக்கு கொண்டு வருகிறது. एक मानव को उनके मन फिराए का अनुभव उनको विजय मिलता है। இந்த ஆபேல் இந்த காயின் ये कैन மனம் திரும்பவில்லை. मन न फिराया, அவருக்கு சொன்னாரு वो कैन के लिए कहा 6வது வசனத்துல, 6वें वचन में, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாகுது, உன் முகநாடி வேறுபட்டது, तुझको क्यों ऐसे क्रोधित हो रहा है, तेरे मुंह का उदासी क्यों छा गई நீ है? நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்தால் மேன்மை உண்டு, நீ நன்மை செய்யாத இருந்தால் பாவம் வாசப்படியில படுத்துரும். यदि तू भला करे तो क्या तेरी भेंट ग्रहण न की जाए, और यदि तू भला न करे तो पाप तार पर छिपा அவன் रहा। ஆசை உன்னை பற்றிக்குள்ள அவன் உன்னை ஆண்டுகிறான், சாத்தான் உன்னை ஆண்டுகிறான். और उसकी लालसा तेरी ओर होगी और तुझे उस पर प्रभुता करनी ही। பாவம் வாசப்படியில படுத்துக்கிட. पाप ऐसे द्वार पर छिपा रहता நன்மை है। செய்யாமல் பாவம் வாசப்படியில படுத்திருக்கும். यदि भला ना करेगा तो पाप द्वार पर छिपा रहता है। நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? क्या भला करने में कुछ भला नहीं मिलता क्या? சரியானபடி இந்த வசனத்தை தேவன் சொன்னதை கேட்டு மனம் திரும்பியிருக்கணும். ये कैन क्या करना चाहिए था? जो परमेश्वर ने कहा था वचन को सुनकर मन फिराना चाहिए था। மனம் திரும்புதல், मन फिराना, மனம் திரும்புதல் இல்லாத இடத்துல अगर मन ना फिरेगा तो அனுப்பக்கூடிய தண்டனையை சகிக்க முடியாது. जो दंड का आज्ञा सहने नहीं होगा। மனம் திரும்புறவன் जो मन फिरता है இந்த உலகத்துல इस दुनिया में, சகிக்க முடியும். उससे सहने होता है। ஒரு வீட்டுக்குள்ள எடுத்தாலும் சரி,
एक परिवार के अंदर தனிப்பட்ட வாழ்க்கையில இருந்தாலும் சரி अकेलेपन के जीवन சகிக்க முடியும். सह सकता है। யோபுடைய குடும்பத்தில் எடுத்துக்கொள்வோம், अगर अय्यूब के परिवार में हम देखेंगे, அவருடைய नண்பர்களுக்கு சகிக்க முடியாது. उनका मित्र लोग से सहने नहीं होता था। அவன் நண்பர்கள் उनका मित्र लोग நிதானமாக பேசவில்லை, वो ठीक बात नहीं किया, நிதானமா பேசல, ठीक बात नहीं किया, சகிக்க முடியாத பொறுத்துக்கொள்ள முடியாத வார்த்தைகளை பேசல. क्योंकि सहने नहीं होता उतना शब्द देता। அதனால தேவனுக்கு மேலும் கோபம் உண்டது சகோதரன். इसलिए उनके मित्र पर परमेश्वर का क्रोध फटका। அவன் மனைவிக்கு சகிக்க முடியல. और अय्यूब की पत्नी भी सहने नहीं होता। இப்ப மனம் திரும்புதல் मन फिराना மிக மிக முக்கியம். बहुत मुख्य है। தேவனுடைய சமூகத்துல परमेश्वर के समुख பலத்த கிரியைகளை செய்வார், वो गई सामर्थ्य काम करता, அற்புத அதிசயங்களை செய்வார், अद्भुत काम करता, உன் வாழ்க்கையில பெரிய காரியங்கள்லாம் செய்வார். और तेरे कामों में बड़े बड़े आश्चर्य काम அனைவரும் சாட்சி करेगा। சொல்கிறார்கள், ये लोग गवाही बताते என் வாழ்க்கையில இப்படி செய்தார். मेरे जीवन में वैसे किया। மனம் திரும்பி இருக்குமா? अगर हम मन फिराया क्या, அவர் ஏன் அற்புதம் செய்யறாரு? वो क्यों अद्भुत அவருடைய चमत्कार வார்த்தையை करता? விசுவாசிக்க முடியாது, उनके वचन को हम विश्वास करने के लिए, அவருடைய சித்தத்தை செய்ய முடியாது. उनकी इच्छा को पूरा करने के लिए, உன் தனிப்பட்ட சித்த வாழ்க்கையில சித்தத்தை செய்ய வேண்டும் என்பதற்காக அவர் பலத்த கிரியைகளை உனக்கு செய்கிறார். और तेरे द्वारा होने वाला परमेश्वर की इच्छा को तू पूरा करने के लिए इतने बड़ी सामर्थ काम वो करता है तेरे लिए। அந்த யோபுடைய சரித்திரத்திலேயே அனைவர் சகிக்க முடியாது, பொறுத்துக்கொள்ள முடியாது, டாலரபிள், அங்க பொறுத்துக்கொள்ள முடியாத அனுபவமாக. हम अय्यूब के चरित्र में देख सकता है कि कई लोग ये दंड का आज्ञा को सहने नहीं होता था, ஆனா யோபு அந்த இதை பொறுத்துக்கொண்டார். परंतु अय्यूब सहना था। ஆகவே தான் ரெட்டிப்பான ஆசீர்வாதம். इसलिए अय्यूब दो गुना आशीष पाया। மண்ணிலே காட்டின பிடிலமே கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். पहले से बाद में दो गुना परमेश्वर उसे இழந்ததெல்லாம் திரும்ப பெற்றான். जो जो खोया वो सभी दोबारा पाया। இப்படிப்பட்ட லாக்டவுனான காலங்களிலே தேசம் நெருக்கமாக பொருளாதார நெருக்கடியிலான கட்டங்களிலே உங்களுக்கு பொறுத்துக்கொள்ளக்கூடிய அனுபவத்தை தரும். इसलिए जो इसी प्रकार के लॉकडाउन की स्थिति में देश में जो इतना बड़ा आर्थिक समस्या के बीच में तुझे सहने वाले स्वभाव ஆவிக்குரியவர்களுக்கு லகுவாக இருக்கும். ये आत्मिक लोगों को सह सकता है। அல்லேலூயா. हालेलुया। இருக்கும் இந்த தீர்ப்பு நியாய தீர்ப்பு எல்லாருக்கும் பொதுவானதுதான். எல்லாரும் பொதுவான லாக்டவுன், பொருளாதார நெருக்கடி, இந்த எல்லாத்துக்கும் நாம் ஜெபிக்கணும். जो आजकल आया है दंड का आज्ञा सभी के लिए काम है, सभी के ऊपर है आर्थिक समस्या और महामारी सब होता है। நாம் அதுக்காக ஜெபிக்கணும். हम इन बातों में प्रार्थना करना है। இந்த சமயத்துல உங்களுக்கு பொறுக்கத்தக்கதாக அந்த செழிப்புத்தன்மையை மனம் திரும்பியவர்களுக்கு இருக்கிறது. परंतु जो सहने का दशा मन फिराया हुआ लोग को होता है। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. प्रभु के नाम को महिमा। அல்லேலூயா. हालेलुया। இங்க கவனிக்க வேண்டும். யாரு ஏசா யாக்கோபுடைய விஷயத்துல இங்க பார்க்க முடியும். और ये सब याकूब के विषय में भी हम देख सकता है। ஏசா சகிக்க முடியாது, பொறுத்துக்கொள்ள முடியவில்லை. ये सब से सहने नहीं होता था। ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம். ये दोनों के बीच में ये फर्क। ஏசாவுக்கு பொறுத்துக்கொள்ளக்கூடிய அனுபவம் இல்லை. एसाव को सहने का अनुभव नहीं था। 26-27 அதிகாரம், ओ उत्पत्ति का किताब 27वां अध्याय 40-41 வசனத்தை வாசிக்கலாம். 40-41 உன் பட்டயத்தினாலே நீ பிழைத்து உன் சகோதரரை சேவிப்பாய். நீ மேற்கொள்ளும் காலம் வரும்போதோ உன் கழுத்தில் இருக்கிற அவனுடைய நுகத்தடியை முறித்து போடுவாய் என்றார். तू अपनी तलवार के बल से जीवित रहे और अपने भाई के अधीन तो हो, पर जब तू स्वाधीन हो जाएगा तब उसके जूए को अपने कंधे पर से तोड़ फेंक। அவன் மேல இருக்கிற தேவ திட்டத்தை, தீர்மானத்தை சித்தம் செய்வதற்கு தேவன் உணர்த்தி சொல்லுகிறது. அங்க வேதம் உணர்த்தி அவனுக்கு சொல்லுகிறது. जो एसाव के ऊपर था वो इच्छा को पूरा करने के लिए शास्त्र वचन के अनुसार उनको पथाना, ஆனா அவன் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. परंतु ये सब नहीं सकता था। சில வேளைகளில் செழிப்புத்தன்மை பொறுத்துக்கொள்ள முடியாத அனுபவம். कई समय हमें भी वैसे सहने का अनुभव नहीं है। பொறுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு அனுபவம் தேவை. सहने का दशा हमारा जरूरत है। பொறுத்துக்கொள்ள முடியாவிட்டால் अगर हम न सकेगा तो நம்முடைய ஜீவியத்துல हमारा जीवन में தவறான காரியங்களை செய்ய போகிறோம். ये गलत अंत आ जाता है। அவனுக்கு பொறுத்துக்கொள்ள முடியல, மனம் திரும்பல, ये सब मन न फिरा, கண்ணீர் விட்டான், ये आंसू बहाया था கவலையோடு தேடினான். और आंसू बहा के ढूंढ रहा, மனமாறுதல் அவன்கிட்ட இல்ல. लेकिन मन फिराने वाला अनुभव नहीं எபிரேயர் था। 12 அதிகாரம் इब्रानी 12वां अध्याय 17 வசனத்தை வாசிக்கிறோம். इब्रानी 12:17 ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதது என்று தன்
அவன் கண்ணீர் விட்டும் கவலையோடு தேடியும் மனமாறுதலை காணாமல் போனான். तुम जानते हो कि बाद में जब उसने आशीष पाने चाहते तो अयोग्य गिना गया और आंसू बहा बहा कर खोजने पर भी मन फिराव का अवसर उसे न मिला. மனம் திரும்பவில்லை அவன். वो मन न फिराया. தகப்பனத்துல வந்தான், अपने पिता के पास आया, கண்ணீர் விட்டான், आंसू बहाया, கவலையோடு தேடினான். खो जाता. உம்மிடத்துல இந்த ஆசீர்வாதம் மாத்திரமா வேற ஆசீர்வாதம் இல்லையா? क्या मेरे पिता के पास एक ही आशीष है और दूसरा आशीष नहीं है அந்த क्या? ஆசீர்வாதத்துக்காக ஏங்கி வந்தான், ये ऐसा आशीष की खोजी में आया, கண்ணீர் விட்டான். आंसू बहाया. என் நிலைமை எப்படி இருக்குன்னு சொல்லி क्या मेरा हालत ऐसा? மனம் திரும்புதலை காணாமல் परंतु போனான். मन न फिराया था, मन फिराने अवसर नहीं मिला. ஆகவே மனம் திரும்புதலை காணாமல் போன நிமித்தமாக वो मन फिराने अवसर नहीं मिला, इसलिए கோபம் நிஷ்ठुरமாக மாறி उनका क्रोध 7 गुना बढ़कर சகோதரனை கொலை பண்ணுவேன்னு சொல்கிறான். अपने भाई को मार डालने चाहता था. தகப்பனுக்காக துக்கிக்க நாட்கள் சீக்கிரமாய் வரும் சொல்கிறான். मेरे 41 ஆதியாகமம் 27:41. उत्पत्ति 27:41. தகப்பனும் சீக்கிரமா சாவணும்னு நினைக்கிறான். वो गेसा ने क्या सोच रहा था मन में, अपने पिता का मरण जल्दी होना, சீக்கிரமா நாட்கள் சீக்கிரமா வரும், पिता का अंतकाल का அப்படியே சகோதரனை யாக்கோபை கொண்டு போடுவேன், तभी मैं मेरे भाई याकूब को घात करूंगा. தகப்பனும் சீக்கிரமா சாவணும், मेरा पिता भी जल्दी मरना है. மாம்சத்துக்குரிய சிந்தை. ये शारीरिक विचार. ஆவிக்குரியவர்களுக்கு எப்படி சிந்தை, अगर आत्मिक लोग का विचार कैसा, மாம்சத்துக்குரியவர்களுக்கு எப்படி சிந்தை? शारीरिक लोग का विचार कैसा? அனுப்பக்கூடிய இந்த நியாயத்திற்போ பொருளாதார நெருக்கடி பல சம்பவங்கள் நடக்கிற நாட்கள்ல ஆவிக்குரிய சிந்தையா நீங்கள் மாம்சத்துக்குரிய சிந்தையா? अगर जो प्रभु सौंप देता है ये आर्थिक समस्या, महामारी, आकाल कई बुरा समाचार के बीच में तुम्हारा विचार शारीरिक रीति से क्या नहीं तो आत्मिक रीति से, ஆவிக்குரிய சிந்தையாக இருக்க வேண்டும். आत्मिक रीति से विचार होना. அதற்கு மனம் திரும்புதல் இருந்தா यदि तुम मन फिरेगा, அனுமதிக்கக்கூடிய ஒவ்வொரு போராட்டங்களையும் जो प्रभु सौंपता है वो सारे संकट में நாம் சகித்து பொறுத்துக் கொள்வோம். हम सहेंगे. ஆவிக்குரியவர்களாக ஆவிக்குரிய சிந்தை வருவோம். अगर आत्मिक लोग आत्मिक पर मन लगाएंगे, பொறுத்துக் கொண்டு ஆவிக்குரிய சிந்தையாக இருக்கும். फिर हमारा ये मन आत्मिक रीति पर होगा. அப்படி ஆவிக்குரியவர்களாக மனம் திரும்பாதவர்கள் மாம்சத்துக்குரியவர்களாக மாம்ச சிந்தை உண்டாகும். अगर जो कोई मन न फिरता है उनका मन शरीर पर लहता है. மாம்ச சிந்தையோ மரணம், जो शरीर पर मन लहाता है वो मरण है. ஆவி சிந்தை ஜீவனும் சமாதானம். आत्मिक अगर जो कोई मन लगाता है वो शांति और जीवन. ஆவிக்குரிய ஜீவியத்துல अगर आत्मिक जीवन में நமக்கு ஜீவனும் சமாதானம் வருகிறது. हमारा जीवन और शांति मिलता है. ரோமர் 8:6 வாசிக்கிறோம், ஜீவனும் சமாதானம். रोमियो 8:6 में वैसे लिखा है जीवन और शांति. ரோமருக்கு எழுதின நிருபம் रोमियो 8ஆம் அதிகாரம் 8वां अध्याय 6வது வசனத்தை வாசிக்கிறோம். 6वां वचन. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். शरीर पर मन लगाना तो मृत्यु है, परंतु आत्मा पर मन लगाना மாம்ச जीवन और சிந்தை शांति. தேவனுக்கு பகை. जो कोई शरीर पर मन लगाता है वो परमेश्वर का बैर करता है. மீண்டும் பகையாவே மாறிக்கொண்டிருக்கிறார். दोबारा बार वो प्रभु पर தேவன் बैर करता நியாய है. தீர்ப்பு செய்கிறார், प्रभु दंड का आज्ञा देता है, மீண்டும் அவன் தேவனுக்கு பகையாக இருக்கிறான். फिर से वो परमेश्वर का बैरी बनता. ஏன்? क्यों? மனம் திரும்பாத मन न फिरता. தேவன் பலத்த கிரியை உனக்கு செய்கிறார், प्रभु तेरे लिए बड़ी सामर्थ के काम करता है, பெரிய செய்திகளை உனக்கு காண்பிக்கிறார். बहुत सामर्थ के काम तुझे दिखाता है. அவர் யார் என்று கண்டுபிடித்து விசுவாசித்து மனம் திரும்ப. फिर तू क्या करना, वो कौन है करके समझ पाओ, मन फिरा. அநேக விஷயங்களிலே நாம் மனம் திரும்பாமல் இருக்கிறோம். हम कई बातों में मन नहीं फिरता. கிறிஸ்தவர்களாக இருந்தோம், हम मसीहा के लोग फिर ரட்சிக்கப்பட்டவர்களாக இருந்தோம், उद्धार पाया, फिर भी ஆவிக்குரியவர்களாக மாறணும். आत्मिक लोग बन पाने. ஆவிக்குரியவர்கள் மனம் திரும்ப அனுபவம் வேண்டும். जो आत्मिक लोग है वो मन फिराना. சத்தியத்தை அறிவோம், हम सत्य को जानेंगे, சத்தியத்தை இன்னும் அறிந்து விடுதலை பெறலாம். और सत्य के द्वारा हम स्वतंत्र पाएंगे. அப்பொழுதுதான் நமக்கு அனுமதிக்கக்கூடிய உலகத்தில் அனுமதிக்கக்கூடிய பிரச்சனைகள் போராட்டங்கள்ல நாம் பொறுமையாக சகிப்போம். तभी जो ये संसार पर प्रभु सोचता है वो संकटों में सकेत में हम
सकेंगे, सकने की दशा आएगा। உங்களுக்கு லகுவாக இருக்கும், वो तुम्हारे लिए सकने की बात, சாதாரணமாக இருக்கும். वो तुम्हारे लिए ठालर है, அதாவது ரொம்ப பொறுத்துக் கொள்ளக்கூடிய சகித்துக் கொள்ளக்கூடிய ஒரு அனுபவமாக இருக்கும். क्योंकि वो हमारा सकने का दशा है। அல்லது உலகத்தாரை போல சகிக்க முடியாத அனுபவமாக. नहीं तो इस संसार के नाय हमसे தேவனல்லவோ எனக்கு அனுமதித்திருக்கிறார், प्रभु ही मुझे ऐसे सौंपा, தேவன் தான் இதை அனுமதித்திருக்கிறார். प्रभु ही मुझे ऐसे सौंपा है। ஆவிக்குரியவர்கள் பொறுமையை பொறுத்து காத்திருப்பார்கள், इसलिए செய்திருப்பார்கள். जो आत्मिक लोग है वो धीरज के साथ सकेंगे। ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. प्रभु के नाम को महिमा। ஆவிக்குரிய ஜீவிதத்துல आत्मिक जीवन இந்த में நாட்கள்ல இதை நாம் வித்தியாசப்படுத்தி வேதத்திலே காண்பிக்கிறோம். इन दिन में शास्त्र में वैसे फर्क के अनुसार लिखा है। மனம் திரும்புகிறவர்களுக்கு இந்த நாட்கள்ல நடக்கக்கூடிய சம்பவங்கள் லகுவாக, इसलिए जो कोई मन फिरता है उनके ये दिन में जो ये हो रहा है दुनिया में वो सकने का दशा। நோவாவை குறித்து சொல்லும்போது और नूह के बारे में எடுத்து எபிரேயர்கள் நிருபம் 11ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். इब्रानी 11 எபிரேயர் 11:7 வசனம். इब्रानी 11:7 விசுவாசத்திலே நோவா தற்காலத்திலே காணாதவரை குறித்து தேவ எச்சரிக்கை பெற்று தேவ பக்தியுள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளாதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சொந்தவாளியானான். विश्वास से नूह ने उन बातों के विषय में जो उस समय दिखाई न पड़ती थी चेतावनी पाकर भक्ति के साथ अपने घराने के बचाव के लिए जहाज बनाया और उसके द्वारा उसने संसार को दोषी ठहराया और उस दर्द का वारिस हुआ जो विश्वास से होता है। தேவ எச்சரிக்கை பெற்றான், वो परमेश्वर को चेतावनी பயபக்தியுள்ளவனாக மாறுகிறான். भक्ति के साथ होकर ஒரு மனம் திரும்புதல் அனுபவம் ஒரு குடும்பத்துக்கு வருகிறது. देखिए एक मन फिराने वाला अनुभव ये नूह के परिवार में आया। குடும்பத்தை ரட்சிப்பதற்காக பேழையை உண்டு பண்ணினான். अपने घराने को बचाने के लिए जहाज बनाया। அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளது என்று தீர்த்து விசுவாசத்தினால நீதிக்கு சொந்தவாளியானான். इसलिए वो संसार का दोषी ठहराया और उस धर्मी का वारिस हुआ जो विश्वास से होता है। மனம் திரும்புவதற்கு ஒரு அடையாளம் என்ன? और मन फिराने वाले के लिए एक लक्षण है உலகம் ஆக்கினைக்குள்ளாதென்று தீர்க்க வேண்டும். அதாவது உலகத்தை கண்டெம்ட் பண்ணணும். ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கண்டெம்ட் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. जो कोई मन फिराता है वो उसका क्या लक्षण है? உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தான். ये संसार पर दोषी ठहरना। தேவ எச்சரிக்கை பெற்றுக் கொண்டிருக்கிற காலங்களிலே हम भी वैसे परमेश्वर को चेतावनी पाता है एक दिन में இந்த உலகம் ஆக்கினைக்குள்ளானது என்று தீர்க்கணும். इस संसार को दोषी அல்லாஹ் ஆவிக்குரியவர்கள் वो ही आत्मिक ஆங்கிலத்துல கண்டெம்ட் சொல்லப்படுது. அந்த ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறத கண்டெம்ட் கண்டனம் தெரிவிக்கிறான். அன்ஃபிட் ஃபார் யூஸ், அதாவது பயனற்றது என்று தீர்க்கிறான். இந்த உலகம் பயனற்றது. ये दुनिया कुछ प्रयोजन नहीं, ये लाभ नहीं है दुनिया से करके அப்போஸ்தலன் दोषी ठहरना। அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு லாபமான அனைத்தையும் நஷ்டம் என்று எண்ணினான். पौलुस भी कहता था जो जो लाभदायक है वो सभी प्रभु यीशु मसीह के குப்பை लिए என்று எண்ணினான். मैंने वो नष्ट कर दिया। இந்த நாட்கள்ல दिन में கண்டெம்ட் இப்படிப்பட்ட கண்டனத்தை நீ தெரிவிக்க வேண்டும். इसी प्रकार हम इस दुनिया पर दोषी ठहरना। என்ஜாய் பண்ணக்கூடிய நாட்கள் அந்த லாக்டவுன் நாட்கள். अगर ये लॉकडाउन के दिन आनंद मनाने वाला दिन नहीं, தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னொரு ஒரு புதிய பிரதிஷ்டைக்குள்ள கடந்து வாங்க. हमारे अकेलेपन के आत्मिक जीवन में एक नए मन्नत के साथ प्रतिष्ठा के 70 நாள் साथ வெளியே போக முடியாதபடி லாக்டவுன்ல இருக்கீங்களா? ஒரு நல்ல ஒரு பிரதிஷ்டையான அனுபவத்துக்குள்ள வாங்க. क्या 70 दिन तो बाहर जाने निकलने नहीं हो रहा तो दशा में पढ़ा क्या? இப்படிப்பட்ட एक नए मन्नत के अनुभव இப்படிப்பட்ட में। எச்சரிப்பின் காலத்துல பயபக்தி உள்ளாக மாறுங்க. इसी प्रकार के चेतावनी के दिन में भय की भक्ति के साथ मन फिराओ। அதாவது ஆக்கினைக்குள்ளாதது என்று தீர்க்க, உலகம் ஆக்கினைக்குள்ளாதது என்று தீர்க்க வேண்டும். अगर ये दुनिया को दोषी ठहराओ, என்னுடைய உலகம் இந்த உலகம் அல்ல, मेरा दुनिया इस दुनिया नहीं, இன்னொரு आने वाला एक नगर है, எனக்கு இன்னொன்னு நான் வைத்திருக்கிறேன். मेरे लिए एक आने वाला फल है। ஹalleluya. हालेलुया। அப்படி ஒரு டிக்ளேர் பண்ண வேண்டும். वैसे हम अपने मन मुंह से अंगीकार करना, அப்படி பண்ணி பயனற்றது என்று சொல்ல வேண்டும். ये दुनिया पर दोषी ठहरना, அதுதான் மனம் திருப்பினருக்கு ஒரு वो ही मन फिराने वाले अनुभव। இப்படி மனம் திருப்பி இருக்கிறவர்களுக்கு ऐसे जो जो मन फिराता उनको இந்த மாதிரி பிரச்சனைகள் உலகத்துல என்ன வந்தாலும் நமக்கு ரொம்ப இலகுவாக இருக்கும், சகிக்க முடியும், பொறுத்து கொள்ள முடியும். मन फिराए लोगों को ये दुनिया में जो जो संकट संकट आता है वो सभी को हमको सक सकता है।
பொறுத்துக் கொள்ளக்கூடிய हम அனுபவம். सहने वाला अनुभव हमको होता है। அல்லேலூயா. हालेलुया। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. प्रभु के नाम को महिमा। லோத்துடைய குடும்பத்தை பாருங்க. लूत के परिवार को देखो, மனம் திரும்பினவனாக वो मन फिराया। இந்த சோதம் குமராவுல கண்டான், கேட்டான், பாதிக்கப்பட்ட இதயமாக மனம் திரும்பி இருந்தான். वो सदम और उमरा नगर पर वो सब सारी बुराई बातों को देखा है, सुना है, फिर भी अपने सच्चे मन में पीड़ित हुआ। 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் दूसरा पत्रस दूसरा अध्याय 6வது வசனத்திலே 7வது வசனத்தை வாசிக்கிறோம். 6वां और 7वां। சோதோம் பட்டணங்களிலே சாம்பலாகி கவிழ்த்து போட்டு அக்கினிக்குள்ளாக தீர்த்து பிற்காலத்தில் அவபக்தியாய் நடப்பவர்களுக்கு அவரை திஷ்டாந்தம் வைத்து அக்கிரமக்காரருக்கு வாசமாயிருக்கிற அவருடைய காமவாரத்தில் வருத்தப்பட்டு நாள்தோறும் அவருடைய அக்கிரமக்கிரிகளை கண்டு கேட்டு நீதியுள்ளதன் இருதயத்திலே பாதிக்கப்பட்ட நீதிமானாக லோத்தை அவர் ரட்சித்திருக்க और सदम और उमरा के नगरों के विनाश का ऐसे दंड दिया कि उन्हें पसंद करके राख में मिला दिया, ताकि वे आने वाले भक्तिहीन लोगों की शिक्षा के लिए एक दृष्टांत बने और धर्मी लोग को जो अधर्मियों की अशुद्ध चाल चलन से बहुत दुखी था छुटकारा दिया, क्योंकि वह धर्मी उनके बीच में रहते हुए और उनके अधर्म के कामों को देख कर और सुनकर हर दिन अपने सच्चे मन को पीड़ित करता था। மனம் திரும்பி அனுபவம். ये एक मन फिराया हुआ अनुभव, நீதியுள்ள தன் இருதயத்துல பாதிக்கப்பட்ட இருதயமாக இருக்கிறார். अपने सच्चे मन में पीड़ित हुआ था। சோதம் குமரா सदम उमरा அசுத்தமான பட்டணம். वो अशुद्ध नगर है। இந்த உலகம் ये दुनिया அசுத்தப்பட்டு இருக்கிறது. अशुद्ध हो गया है। தேவன் அனுமதிக்கிறார். परमेश्वर ऐसे ஒரு இருதயத்துல तेरे ये मन में பாதிப்பு இருக்கிறதா? पीड़ित हो रहा है क्या? கண்டு देख கேட்டு देख कर सुन உன் कर, இருதயம் பாதிக்கப்பட்ட இருதயம் தான் நீதியுள்ள இருதயமா. यदि तेरे मन में पीड़ित होगा तो तू ही धर्मी है। மனம் திரும்பியவன் இந்த உலகத்துல பாதிக்கப்பட்டிருப்பான். अगर जो कोई मन फिराता वो इस दुनिया की बात को देखकर पीड़ित होगा। லோத்து கண்டம் பண்ணிட்டான் அந்த சோதம் குமரா. लूत ने वो सदम और उमरा नगर को उसी टकरा दिया, அதாவது அதை தீர்த்துட்டான். उसी टकरा दिया। இது பயனற்றது. ये इससे कुछ लाभ नहीं किए। சோதம் குமரால இருக்க முடியாதுங்க. ये सदम उमरा में फिर इसके बाद कभी नहीं रह सकता। இது வேண்டாம் எனக்கு. ये मुझे नहीं जरूर। இது அசுத்தமான பட்டணம். ये अशुद्ध का नगर है। ஒரு ஆவிக்குரியவனாக இருக்கிறான். ये आत्मिक व्यक्ति बना। அந்த சோதம் குமராவை ये सदम उमरा में அழிக்கிறதுக்கு முன்பாக वो नाश करने से पहले அவனை லெகுவாக மாற்றுகிறார். वो सहने की शक्ति दिया। அல்லேலூயா. हालेलुया। தூதர்களை வீட்டுக்கு அனுப்புறார். फरिश्तों को भेजा था उनके घर आने पर। அவனுக்கு உன்னுடைய ஜீவியத்துல அது ஈஸியாக கர்த்தர் மாற்றுவார். उनके तेरे जीवन में भी प्रभु ऐसे सहने की शक्ति सामर्थ देगा। தூதன் சொன்னபடி அவன் செய்தான். जैसे फरिश्ते कहा था वो फरिश्ते के वचन के अनुसार किया था। ஜீவனுக்கு ஓடி போங்கற. वो तेरे प्राण बचाने के लिए भाग जा, பின்னிட்டு பாராதங்கற. नीचे मुड़ के मत देखो। ஆனா மனைவி பின்னிட்டு தான் பாரா. भरत पत्नी मुड़ के देखी। அதனால தான் லூக்கா 17ஆம் அதிகாரத்துல லோத் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். इसलिए लूका 17:25 में लिखा है लूत की पत्नी को वो स्मरण रखो। லூக்கா சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறோம். लूका 17 17:32ல லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். लूत की पत्नी को वो स्मरण रखो। ஏன் லோத்தின் மனைவியை நினைக்க சொல்கிறார்? तो लूत की पत्नी को स्मरण रखना। அவன் பின்னிட்டு பார்த்தான். वो पीछे मुड़ के देखी। பின்னிட்டு போய் தான் அந்த தன்னுடைய வீட்டுல இருக்கிற பண்ட பாத்திரங்களை நகநட்டுகளை விளையாடப்பட்டதை போய் எடுக்கிறதுக்கு திரும்பி பார்த்தான். वो ऐसे पीछे मुड़कर अपने खेत के बारे में, धन दौलत के बारे में, घराने पर रखा सारी संपत्ति के बारे में वो मन रखी थी। லோத் மனைவி நினைத்துக் கொள்ளுங்கள். लूत की पत्नी को स्मरण रखो। உப்பு தூணா மாறிட்டான். वो नमक का कंबा बना। தன் ஜீவனை 33 தன் ஜீவனை ரட்சிக்க வகை தேடுகிறவன் அதை இழந்து போவான். இழந்து போறவன் அதை உயிர்ப்பித்துக் கொள்கிறான். जो कोई अपने प्राण बचाना चाहे उसे खोएगा और जो कोई उसे खोए वह उसे जीवित रखेगा। அந்த 33வது வசனத்துல ரெண்டு லைஃப் சொல்லப்பட்டிருக்கு. லைஃப் இட்டர்னல் லைஃப். ये 33वां वचन में दो प्रकार का जीवन है। லைஃப் இட்டர்னல் லைஃப். खोने वाला जीवन, पाने वाला जीवन। ஜீவன் நித்திய ஜீவன். आमीन। जीवन अनंत जीवन। நீ இதை இழந்தாதான் இன்னொன்னு நீ பெற முடியும். यदि तू एक को खोएगा तो दूसरे को पाएगा। இந்த பூமியில நாம் இருக்கிறோம். हम इस दुनिया में है। மனம் திரும்பின அனுபவத்தை मन फिराया हुआ अनुभव जरूरत है। லோத்து மனம் திரும்பி அனுபவத்தில் இருக்கிறான். लूत मन फिराया। அக்கிரம கிரியைகளை கண்டான் கேட்டான். அவன் இடத்திலே பாதிக்கப்பட்டு மனஸ்தாபப்பட்டான். बुराई कामों को देख रहा था, सुन रहा था, अपने मन में पीड़ित हुआ। மனம் திரும்பினான்.
मन फिराया। அங்கதான் அந்த லோத்தை தேவன் வெளியே கொண்டு வந்தார். इसलिए वो लूत को परमेश्वर ने बाहर ले आया। அவனுக்குள்ள பொறுத்து பொறுமையாக சகிப்புத்தன்மை அந்த லோத்துக்கு இருக்குது. वो सहने का शक्ति प्रभु लूत को दिया था। இவனுக்கு சகிப்புத்தன்மை இல்ல. ये उनकी पत्नी को सहने का சில शक्ति नहीं। குடும்பத்துல புருஷனுக்கு சகிப்புத்தன்மை இருக்கும், மனைவிக்கு சகிப்புத்தன்மை இருக்காது. कई परिवार में देखिएगा तो पति सब कुछ सकेगा, पत्नी से नहीं होता, பொறுக்க முடியாது. वो सहने नहीं होता। நோவாவுடைய குடும்பத்துல எல்லாரும் பொறுமையாக பொறுத்து சகிச்சு இருந்துட்டாங்க லாக்டவுன். नूह के परिवार में वो 8 जन लॉकडाउन के समय में वो सह कर बैठा था। இவங்களுடைய லாக்டவுன்ல பொறுமையோட சகித்தன்மை இருக்க முடியல. अगर लूत का लॉकडाउन में सहने नहीं होता था, பொறுக்க முடியல, சகிக்க முடியல. वो सहने नहीं होता। அங்க அந்த வீட்டுக்கு ஒருத்தி மனம் திரும்பாத இருந்தா. क्योंकि वो लूत के परिवार लॉकडाउन में उसी कार्य को कराने के अंदर एक व्यक्ति एक वो उनका पत्नी मन नहीं फिराई। நோவாவுடைய குடும்பத்துல மருமக்கமார் கூட மனம் திரும்பி இருந்திருக்காங்க. वो नूह के परिवार में उनके बहु लोग भी मन फिराए थे। ஹalleluya. हालेलुया। பொறுத்து இருந்திருக்காங்க. वो सभी सगरा था। லாக்டவுன் பீரியட்ல என்ன இந்த நடக்கக்கூடிய சம்பவங்களை பார்த்து சகிப்புத்தன்மை ரொம்ப லெகுவாக இருக்கும் உங்களுக்கு. अगर जो लॉकडाउन में होता है सभी को सगो, மனம் திரும்பியவர்களுக்கு லெகுவா இருக்கும். मन फिराया हो तो वो सकने का। மனம் திரும்பாத இருக்கிறது லெகுவா இருக்காது. जो मन नहीं फिरे उनको सकने नहीं होता। இல்ல லோத்து மனைவி அதனால லெகுவா கிடையாது. इसलिए लूत के पत्नी से सकने नहीं होता। அவளுக்கு ஆவிக்குரிய சிந்தை கிடையாது. उनका आत्मिक विचार नहीं था। பூமிக்குரிய மாம்ச சிந்தை வந்துட்டு वो शरीर पर मन लगाई थी। அதான் பின்னிட்டு பார்த்துட்டு इसलिए मुझे पीछे मुड़ के देखी, பின்னிட்டு பாராளுன்னா பின்னிட்டு பார்க்கறா. पीछे मुड़कर नहीं देखने लगी, वो இந்த पीछे मुड़ के देखी। லாக்டவுன் காலங்களில் சில பேருக்கு எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு பயங்க. और ये लॉकडाउन के समय में भी कई लोग चेतावनी पाता फिर भी नहीं डरता। இந்த லாக்டவுன் நேரத்துல தேசமே அடைபட்டு கிடக்கும், ஆனா அவன் வீட்ல இருந்து என்டர்டெயின்மென்ட் பண்ணிட்டு இருப்பான். ये लॉकडाउन के समय में सारे देश ऐसे बंद करके दशा में फिर भी अपने परिवार के अंदर वो आनंद से एंजॉय மனோரஞ்சன் करते रहता है. आवे। மனோரஞ்சன் ஹalleluya. அதாவது வீட்ல இருந்து என்டர்டெயின் பண்ணிட்டு இருப்பான். वो अपने घर पे मनोरंजन करता। இது என்டர்டெயின் பண்ணக்கூடிய நாட்கள் அல்ல. ये एंटरटेनमेंट का दिन नहीं, தேவ பயபக்தியோட இருக்கக்கூடிய நாட்கள். हम भक्ति தேவ के साथ எச்சரிப்பிட்டு பயபக்தியோடாக மாறு. हम परमेश्वर का चेतावनी पाकर நீ ஆவிக்குரியவனாக இருந்தாலும், यदि तू आत्मिक ஆவிக்குரிய சிந்தையோடு இருந்தால் आत्मिक पर मन लगाएगा तू நிச்சயமாக உனக்கு மனம் திரும்பின அனுபவத்துல சகிக்க முடியும். அதை सचमुच तेरा ये मन फिराया अनुभव में பொறுமையா सक सकता அதை பொறுத்துக் கொள்ள முடியும். वो सक सकता அல்லது தவறான காரியங்களில் ஈடுபடுவோம். नहीं तो हम बुराई काम करने चले जाएंगे। ஏசாவை போல, एसाव की नहीं, என் லோத்து மனைவியை लूत போல, की पत्नी की नहीं, யோபுடைய நண்பர்களை போல, अय्यूब के मित्र की नहीं, யோபு மனைவி போல அவதான் பேசுவோம். अय्यूब के मित्र की नहीं। ஒரு குடும்பத்துல एक परिवार में சில பொறுத்துக் கொள்ள முடியாத சில பேர் இருப்பாங்க. ऐसे सकने नहीं होता, वैसे कई लोग नहीं। நம்முடைய சபைக்குள்ள அப்படி இருக்கக்கூடாது. हमारे मंडली में वैसे नहीं रहना, நம்முடைய வேலைக்குள்ள அப்படி இருக்கக்கூடாது. हमारे जहाज के अंदर नहीं रहना। ஹalleluya. हालेलुया। அப்படிப்பட்ட அனுபவத்திலே நாம் கடந்து வர வேண்டும். उसी प्रकार के अनुभव में हम आना। ஆவியின் சிந்தை ஜீவன சமாதானம், மாம்ச சிந்தை தேவனுக்கு பகை. जो कोई शरीर पर मन लगाता है वो मृत्यु है, जो कोई आत्मिक पर मन लगाता है वो जीवन और शांति है। நாம் தேவனிடத்திலே கடந்து வருவோம். दोबारा हम प्रभु पर आएंगे। தேவன் உங்களுக்கு கிருபையாக உங்களை எச்சரித்து போதிக்கிறார். प्रभु तुझे अपने अनुग्रह के द्वारा चेतावनी देकर शिक्षा देता है। எவ்வளவோ விஷயத்துல உங்களுக்கு ஆண்டவர் போதிக்கிறார். कितने बार प्रभु तुझे शिक्षा देता है। மனம் திரும்பி, मन फिरा, மனம் திரும்பினால் मन फिरेगा நிச்சயமாக सचमुच உங்களுக்கு எல்லாம் சுலபமாக மாறிடும். सारी बातों तू सहेगा, உங்களுக்கு எல்லாம் சுலபமாக, सारे दंड को तू सहेगा, எல்லாம் பொறுத்து கொள்ளலாம். सब कुछ सक सकता है। அதற்கு கிருபையை தருவார். सकने के लिए वो शक्ति देगा। மனம் திரும்பாத ஒரு यदि मन न फिरेगा பொறுத்து கொள்ள முடியாது. सकने की शक्ति नहीं मिलेगी। கோபம் நிஷ்ठुरமாக மாறும். फिर हमारा ये क्रोध कई गुना बढ़ जाएगा। மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டார். और मनुष्य का क्रोध परमेश्वर का न्याय नीति को धर्म को மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. मनुष्य का क्रोध कभी परमेश्वर का धर्म को नहीं करता। தேவனுடைய நீதியை நடப்பிக்கிறது परमेश्वर का धर्म होने के लिए தன்னை ஒப்புக் கொடுப்போம். अपने को सौंपेगा। ஓ थैंक यू जीसस. धन्यवाद தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்போம். प्रभु के समर्पण करें। ஆவியின் சிந்தை ஜீவன சமாதானம் आत्मिक
पर मन लगाता है और जीवन और शांति है। மாம்ச சிந்தை மரணம். शरीर पर मन लगाता है वो தேவ मृत्यु। சமூகத்திலே நாம் அர்ப்பணிப்போமா? प्रभु के समुख में सौंपेंगे। ஏன் இந்த உலகத்திலே சகிக்க முடியாது, பொறுத்துக் கொள்ள முடியாது இருக்கிறார்? तू इस संसार में सकते नहीं हो रहा। அவர்களை போல நீ அல்ல. वो लोग के जैसे तू नहीं। நீ ஆவிக்குரியவன். वो आत्मिक लोग। நீ அவர்களுக்காக ஜெபிக்கிறாய். तू वो लोग के लिए प्रार्थना करता है। ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில परंतु तेरे जीवन में எப்படிப்பட்ட சிந்தையுள்ளவனாக இருக்கிறாய்? किस प्रकार का विचार है? பொறுத்துக் கொள்கிறவனாக, सकना है। சகித்துக் கொள்கிறவனாக सकना है। நீ இருக்கிறாயா? तो सकता क्या? குடும்பங்களிலே परिवार में எரிச்சலின் ஆவி, जलन की आत्मा, பொல்லாத சண்டைகள், ये झगड़ा बिगड़ा, பகைகள், रोग, எல்லாவித போராட்டங்கள் सारे संकट இந்த நாளிலே விலகட்டும். इनमें दूर होना। எல்லா எரிச்சலின் ஆவிகள், सारे जलन की आत्मा, போராட்டத்தின் सारे ஆவிகள் दाग की आत्मा, விலகுவதாக दूर होना। இயேசுவின் நாமத்தால். इसके नाम से ராமாக்கா சாக்கா தினாமா வேகாரா மாசாக்காரா துனாமாக்காரா வேகாரா வாகாரா விகாமாசா பசுத்த பிரசவங்களோட இடைப்பட்டதையா விகாவாலா சகாரா துனாமாக்காரா விகாவாலா சகாரா ரகாரா தினாமா வேகாராவாலா சகாரா விகாராமா. இந்த நாளில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது நியாய தீர்ப்புகளே. जो इन दिन में अनुमति है प्रभु इसलिए ताकि क्या किया என் தேவ ஜனங்கள் ஆவிக்குரியவர்கள் திருச்சபை சகிக்கத்தக்க பொறுக்கத்தக்க கிருபை தாருகிறார். परमेश्वर की प्रजा आत्मिक लोग और मंडली सहने की शक्ति दीजिए। பொறுக்க நிதானிக்க கிருபை தார். सहने की अनुमति ஓ दीजिए। ரேகாமா சக்கரா துனாமாரா நிகழ்வரா open my eyes, Lord. I want to see Jesus, to reach out and ask Him, to say that I love and open my ears, Lord. Teach me to listen and open my eyes, Lord. I want to see மகா பரிசுத்தமும் இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் ஆண்டவரே, हे अति पवित्र दयालु और अनुग्रह के परमेश्वर, உம்முடைய பரிசுத்த சமூகத்தில் आपके पवित्र उपस्थिति में இந்த நாளை உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணி इन दिन को हम आपके सम्मुख में समर्पित करता हूँ। இந்த சத்தியத்தை எங்களுக்கு கற்றுத் தந்தீர்கள். ये सत्य को हमें सिखाया प्रभु। எங்களுக்கு பொறுத்துக் கொள்ள சகித்துக் கொள்ள எல்லாவற்றையும் தாங்க எங்களுக்கு கிருபை தருங்கள். हमें सारी बातों को सहने के लिए शक्ति दीजिए, अनुग्रह दीजिए। உம்முடைய சமூகத்தில் தாழ்த்து आपके सम्मुख में हम नम्र होता है। தொடர்ந்து எங்களை நடத்துகிறார். लगातार हमें अगुवाई कीजिए। எல்லா தடைகளையும் மாற்றி सारी पावर को दूर कीजिए। ஒரு வித்தியாசத்தை எங்களுக்கு தருகிறார். एक फर्क को हमें दीजिए। இயேசுவின் நாமத்தில் பிதாவே. इसके नाम से मांगते पिताजी। ஆமென். आमीन। கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. प्रभु आपके सबको भी आशीष करे। आमीन। हालेलुया।